ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 10ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக பொறுப்பு கூறலின்மை இலங்கையில் நீடிப்பு, மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேசம் சுட்டிக்காட்டு, இறுதிப் போரின் போதும் அதற்கு முன்னதாகவும் இடம்பெற்ற போர் குற்றங்கள் தொடர்பில் இலங்கை பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சர்வதேச நாடுகள் நேற்று சுட்டிக்காட்டியுள்ளன. பொறுப்பு கூறல் மீண்டும் நிகழாமையை உறுதிப்படுத்துதல் மற்றும் நல்லிணக்க முயற்சிகளை வலுப்படுத்தல் ஆகியவற்றுக்காக 2022ஆம் ஆண்டு இலங்கைக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் 2 வருட கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அவகாசம் கடந்த மாதத்துடன் நிறைவுக்கு வந்த நிலையில் நேற்று ஆரம்பித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்புகள் ஏற்பட்டிருந்தன. இந்த நிலையிலேயே இலங்கையின் பொறுப்பு கூறல் தொடர்பிலும் இதர விடயங்கள் தொடர்பிலும் சர்வதேசத்தால் கனதியாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கனடாவால் கூறப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் பொறுப்பு கூறலை மீள வலியுறுத்தியுள்ள கனடா கண்மூடித்தனமான கைதுகளுக்கு வழிவகுக்கும் சுதந்திரத்தினை கட்டுப்படுத்தும் புதிய சட்டங்கள் குறித்து கரிசனை கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொறுப்பு கூறல் தொடர்பான தீர்மானங்களை ஏற்க மாட்டோம், இலங்கை நேற்று அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்பு கூறல் உட்பட நிறைவேற்றப்பட்ட எந்தவொரு தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று இலங்கை அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அமர்வு ஜெனீவாவில் நேற்று ஆரம்பித்துள்ளது. இதன்போது உரையாற்றிய இலங்கை பிரதிநிதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை நிராகரிப்பதாக அறிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் வெளிப்புற ஆதாரங்களை சேகரிப்பதற்கான பொறிமுறையையும் நாம் திட்டவட்டமாக நிராகரிக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மஹிந்த நாமலுக்கு உயிர் அச்சுறுத்தல், பாதுகாப்பை பலப்படுத்த கோரிக்கை. பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக புலனாய்வு பிரிவு அறிவுறுத்தியுள்ளது. எனவே பாதுகாப்பை பலப்படுத்துமாறு கோரியுள்ளோம் என பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதியான ரேணுகா பெரேரோ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி வேட்பாளர்களின் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சஜித்தின் மேடையில் ராஜாங்க அமைச்சர், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் கீதா குமாரசிங்க ஜனாதிபதி தேர்தலில் சயித் பிரேமதாசவுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் வெற்றி பேரணியில் சயித்துடன் மேடையேறி கீதா குமாரசிங்க தனது ஆதரவை வெளிப்படுத்தினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக காணி போலீஸ் அதிகாரம் வழங்குவதற்கு தயாரில்லை, மீண்டும் நாமல் தெரிவிப்பு. 13வது சட்டத்தில் உள்ள காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்கப் போவதில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் தெரிவித்துள்ளார். அலுத்கம பஸ் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையை உலகளாவிய போக்குவரத்து மையமாக மாற்றுதல், உலகளாவிய போக்குவரத்து துறையில் சேவை செய்யும் இடம், இரத்தினக்கல் தொழில்துறைக்கு எளிமையான வரி கொள்கை மற்றும் எளிமையான முறைகளை அறிமுகப்படுத்துவதன் மூலம் இலங்கை இரத்தினக்கல் தொழிலின் உலகின் மையமாக மாற்றப்படும். 13வது அரசியலமைப்பு திருத்தம் இனவாதமல்ல, நாங்கள் வேறொரு நாட்டையோ அல்லது தூதரகத்தையோ திருப்திப்படுத்துவதற்காக கொள்கைகளை உருவாக்கவில்லை, மாறாக நாட்டின் ஒட்டுமொத்த மக்களுக்காக உருவாக்கியுள்ளோம் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. 3ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 3.3 மில்லியன் வாக்காளர் அட்டை ஒரே நாளில் விநியோகம். ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டு வரும் நிலையில் 51% வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது. நேற்று முன்தினம் மட்டும் 3.3 மில்லியன் வாக்காளர் அட்டைகள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று தபால்மா அதிபர் சத்குமார தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இன்று வரை மொத்தம் 8.7 மில்லியன் வாக்காளர் அட்டைகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விநியோகிக்கப்பட உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜெனீவா கூட்டத்தொடருக்காக சென்ற காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடருக்காக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா தலைமையிலான குழு நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவா புறப்பட்டு சென்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது.
இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சித்திரவதைகள் நில அபகரிப்பை இலங்கை நிறுத்த வேண்டும், ஜெனீவாவில் அமெரிக்கா வேண்டுகோள். சித்திரவதைகள் மற்றும் நில அபகரிப்பை இலங்கை நிறுத்த வேண்டும் என ஜெனீவாவில் அமெரிக்கா வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இலங்கையில் சித்திரவதைகள் தொடர்பது குறித்து கவலை வெளியிட்டுள்ள அமெரிக்கா, நீண்ட காலமாக காணப்படும் தண்டனையின் மேலிருந்து விலக்களிக்கப்படுதல் நல்லிணக்கத்துக்கான தடையாக காணப்படுகின்றது எனவும் தெரிவித்துள்ளது. பொறுப்பு குரலுக்கு தீர்வை காண்பதற்கு பக்கச்சார்பற்ற வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய அணுகுமுறைக்கு அமெரிக்கா அழைப்பு விடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு 20ஆம் தேதி விடுமுறை. செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 20ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து அனைத்து பாடசாலைகளும் வழமை போன்று எதிர்வரும் 23ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும். இந்நிலையில் வாக்கெடுப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகள் அனைத்தும் எதிர்வரும் 18ஆம் தேதி பாடசாலை முடிவடையும் நேரத்துக்கு பின்னர் கிராம அலுவலர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பொறுப்புக்கூறல் இலங்கையில் இல்லை, ஐரோப்பிய ஒன்றியம் கவலை. இலங்கையில் போதியளவு பொறுப்புக்கூறல் இன்மை குறித்து தொடர்ந்தும் கரிசனை கொண்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. கடந்த சில வருடங்களாக இலங்கை நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதை ஏற்றுக்கொள்வதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் நோர்டிக் நாடுகள் சார்பில் உரையாற்றிய பின்லாந்து பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதற்காகவும் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்படுதலை முடிவிற்கு கொண்டு வருவதற்காகவும் இலங்கை உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் பரிந்துரைகளை ஆதரிப்பதாக பின்லாந்து தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கின் தேர்தல் நிலவரம், ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் ஆளுநருடன் கலந்துரையாடல். வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்களை ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினர் நேற்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஆளுநரின் யாழ்ப்பாணத்தில் உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான வடக்கு மாநிலத்தின் கள நிலவரங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என்பதே இதன் எதிர்பார்ப்பு என ஆளுநர் இதன்போது கூறினார். அமைதியான முறையில் தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவித்த ஆளுநர் அவர்கள் மக்கள் வாக்களிப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு குழுவினரிடம் தெளிவுபடுத்தினார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதிகார வரம்பை மீறுகிறது, இலங்கை குற்றச்சாட்டு. இலங்கை தொடர்பாக மனித உரிமைகள் ஆணைக்குழு அதற்குள்ள அதிகார வரம்பை மீறியிருப்பதாக இலங்கை குற்றம் சுமத்தியுள்ளது. மனித உரிமைகள் பேரவையின் 57வது அமர்வு நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. இதன்போது இலங்கையின் போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் மேற்கொள்கின்ற துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவை கவலை தெரிவித்துள்ளது. இதற்கு பதிலளித்து உரையாற்றிய ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் அலுவலகத்துக்கான இலங்கையின் பிரதிநிதி கிமாலி அருணாதிலக இந்த கருத்தை கூறியுள்ளார். மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையின் சில கருத்துக்கள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. இந்த அறிக்கை இலங்கை இதுவரையில் கண்ட முன்னேற்றங்களை அங்கீகரிக்க தவறியுள்ளது. அத்துடன் இலங்கையின் எதிர்காலம் தொடர்பாக பாதகமான முன்னோட்டத்தை வழங்கியிருக்கின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இந்த அறிக்கையில் விடுதலை புலிகள் மேற்கொண்ட குற்றங்கள் தொடர்பாக சுட்டிக்காட்ட தவறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சைத்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்கப்பட்டமை தவறு, அதற்கான காரணம் கூறுகிறார் ஸ்ரீதரன் MP. ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து யாருக்கு ஆதரவளிப்பது என்பதை ஆராய நியமிக்கப்பட்ட குழு தனது அவதானிப்பை அறிவிக்காத நிலையில் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக அறிவிக்கப்பட்டமை தவறு என இலங்கை தமிழரசுக் கட்சியின் முக்கியஸ்தரும் MPயுமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நேற்று திங்கட்கிழமை மீண்டும் கூடிய தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக மீண்டும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. இது குறித்த கலந்துரையாடல் நேற்று திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் மாவட்ட கிளை அலுவலகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுலராஜா,
பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலேயே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சைத்தை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் எவ்வித மாற்றமும் இல்லை, சுமந்திரன் தெரிவிப்பு. தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தவே கூடுகின்றோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சயித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதற்கு கடந்த 1ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட தீர்மானமே கட்சி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரினதும் நிலைப்பாடு எனவும் அத்தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அறிவித்துள்ளார். வவுனியாவில் கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சயித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டு அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் அன்றைய தினம் அத்தீர்மானம் குறித்து கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் கலந்து கொள்ளாத கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் அதற்கு மறுதினம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தமிழரசுக் கட்சி எடுத்திருக்கும் தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவோம் என அறிவித்தார். அதேவேளை கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற்ற தினத்தன்று லண்டனில் இருந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் சமஷ்டி தீர்வு குறித்து சயித் பிரேமதாச வழங்கிய உத்தரவாதம் என்னவென்று கேள்வி எழுப்பியதுடன் இம்முறை தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவளிப்பதென தான் மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை என தெரிவித்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் 14ஆம் தேதி இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் நடைபெற இருப்பதுடன் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சி மேற்கொண்டிருக்கும் தீர்மானத்தை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பது பற்றி ஆராய்வதற்காகவே இக்கூட்டம் நடைபெற இருப்பதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசின் சிறப்பு குழு இன்று கூடுகிறது. மாவை, ஸ்ரீதரன், சுமந்திரன் பங்கேற்பர். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழு இன்று செவ்வாய்க்கிழமை வவுனியாவில் கூடவுள்ளது. இதன்படி மாவை சேனாதிராஜா, CVK சிவஞானம், MA சுமந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் சத்தியலிங்கம் ஆகியோர் கூடி கலந்துரையாட உள்ளனர். இந்த சந்திப்பு தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கத்தின் வவுனியா அலுவலகத்தில் இன்று கூடவுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் சிங்கள ஜனாதிபதி வேட்பாளரின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய்ந்து அறிக்கை வெளியிடும் நோக்கில் இந்த சிறப்பு குழு நியமிக்கப்பட்டிருந்தது. இதன்படி இன்று கூடி ஜனாதிபதி தேர்தலில் ஜாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது முடிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜாருக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்குள் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வவுனியாவில் கூடிய தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சயித்தை ஆதரிப்பதாக கூறியிருந்தது. எனினும் இந்த தீர்மானத்தை மறுத்திருந்த கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மறுநாள் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனினும் கடந்த சனிக்கிழமை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜாழ்ப்பாணத்தில் சந்தித்து பேசிய மாவை சேனாதிராஜா ஜனாதிபதி தேர்தலில் ரணில் வெற்றி பெற வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். எவ்வாறாயினும் தமிழரசுக் கட்சியின் ஸ்ரீதரன் உள்ளிட்ட பெரும்பாலான உறுப்பினர்கள் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவு வழங்க முடிவு செய்துள்ளனர். இந்நிலையிலேயே ஜனாதிபதி தேர்தலில் ஜாருக்கு ஆதரவு வழங்குவது என்பது தொடர்பில் தமிழரசுக் கட்சிக்குள் பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த குழப்பங்களை தணிக்கும் நோக்கில் இன்று சிறப்பு குழு கூடி இறுதி முடிவை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சத்துருக்கொண்டான் படுகொலை நினைவு தூபியை புனரமைக்க விடாது தடுத்து நிறுத்திய போலீசார். கல்வெட்டை பெயர்த்து எடுத்தனர். 7 பேர் கைது. பெரும் பதற்றம். மட்டக்களப்பு சத்துருக்கொண்டானில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூபியை புனர்நிர்மாணம் செய்து அதில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை நேற்று திங்கட்கிழமை பதித்தபோது அதனை போலீசார் பலவந்தமாக கழற்றியெடுத்து அங்கு புனரமைப்பு செய்ய விடாது தடுத்ததை அடுத்து பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே பெரும் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதில் 1990ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட 186 அப்பாவி பொதுமக்கள் என்ற பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மற்றும் படுகொலை செய்யப்பட்டவர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்ட கல்வெட்டை நினைவு தூபியில் பதித்து கொண்டிருந்தனர். இதன்போது அங்கு சென்ற கொக்குவில் போலீசார் இராணுவத்தினராலும் ஊர்காவல் படையினராலும் ஒட்டுக்குழுக்களாலும் படுகொலை செய்யப்பட்டனர் என்ற கல்வெட்டை பதிக்க முடியாது என தடுத்தனர். இதன்போது அங்கிருந்த பொதுமக்கள், சமூக செயற்பாட்டாளர்களும் போலீசாருக்கும் இடையில் பெரும் முறுகல் நிலை ஏற்பட்டது. இதன்போது பொதுமக்கள் இது 1995 சந்திரிகா ஜனாதிபதியாக இருந்தபோது ஓய்வு பெற்ற நீதியரசர் பாலகிருஷ்ணர் தலைமையில் ஆணைக்குழு அமைக்கப்பட்டு அதில் பாதிக்கப்பட்ட மக்களும் சம்பவத்தில் உயிர் தப்பியவர்களும் என பலர் இராணுவத்தினரும் ஊர்காவல் படையினரும் படுகொலை செய்ததாக சாட்சியம் அளித்த நிலையில் அவை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது.
இதன் அடிப்படையில் யாரால் இங்கு படுகொலை நடந்தது என பெயர் பொறித்த கல்வெட்டை பொறிக்கக்கூடாதா என கேள்வி எழுப்பி வாதத்தில் ஈடுபட்டனர். எனினும் தொடர்ந்தும் கல்வெட்டை பதிக்க விடாது போலீசார் தடுக்க முற்பட்ட போது அதனை மீறி கல்வெட்டு பதிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதனை அடுத்து பொதுமக்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்கள் உட்பட 7 பேரை அங்கிருந்து இழுத்துச் சென்று போலீஸ் ஜீப்பில் ஏற்றியதுடன் வேலை செய்து கொண்டிருந்த மேசனை இழுத்து எடுத்து அவரை கொண்டு பதித்த கல்வெட்டை கலற்றினர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகைகளில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.